சத்யராஜ், நீங்கள் தமிழனா திராவிடனா? எந்த டாக்டர்களையும் காப்பாற்ற முடியல. நம்பிக்கை வேண்டும்ங்க. முதல்ல கடவுள் நம்பிக்கை வேண்டும். நமக்கு மேல ஒருத்தர் இருக்காரு. தமிழ் தேசியத்துக்குள் திராவிடம் அடக்கம் என்று சொல்கிற அளவுக்கு ஒரு புதிய பொய்யை நிஜமாக்கி காட்டுவதற்கு முயல்கிறார் சத்யராஜ். இதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. சத்யராஜ் திமுக சார்பாக பேசிக் கொண்டிருப்பவர் காரணம் சத்யராஜின் மகள் திவ்யா சத்யராஜ் விரைவில் நீங்க கடவுள் இல்லை என்று சொன்ன பாவத்துக்காக உங்களுக்காக அந்த தண்டனையை ஏற்றுக்கொண்டார் உங்கள் மனைவி மகேஸ்வரி. அதே போல விடுதலை புலி பிரபாரனை பற்றி மிகப்பெரிய பொய்யை சொல்லி இருக்கிறீர்கள். பிரபாரன் திராவிடன் என்று சொன்னதாக சொல்லுகிறீர்கள். அது தப்பு. தெரிந்து கொள்ள வேண்டும், படித்து பேச வேண்டும். திராவிடம் என்பது வேறு, தமிழ் தேசியம் வேறுன்னு சொன்னா இப்ப என்ன சொல்றாரு? தமிழ் தேசியம் திராவிடமும் ஒண்ணுன்னாரு. அப்போ நீ இறங்கி வந்திருக்க. சரி, மகேஸ்வரி யாரு? உங்க கூட பிறந்த அக்கா மகள் மகேஸ்வரி. கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, நல்லா தானே இருந்தீங்க. இதெல்லாம் வரலாற்று குறிப்பு. இதெல்லாம் விடுதலை வீரமணி எழுதிய கட்டுரைகளிலே இதற்கான ஆதாரங்கள் இருக்கிறது. படித்து பாருங்கள் சத்யராஜ். எம்ஜிஆர் ஒருபோதும் நாத்தியத்தை ஆதரித்தே இல்லை. 10 வருஷமா எம்ஜிஆர் ஆட்சி இருக்கும்போது சரி, ஜெயலலிதா ஆட்சி இருக்கும்போது நீங்க இன்னைக்காவது திராவிட கழக அலுவலகத்துக்கு போயிருக்கிறீர்களா? விடுதலை அலுவலகத்துக்கு போயிருக்கிறீர்களா? இல்ல. இப்ப என்ன புதுசா இதை ஒரு மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் ரசிகன் என்று சொன்ன சத்யராஜ் இப்போது நான் திராவிடன் அண்ணே, அந்த படம் அப்படியே கலைஞர் தன்னுடைய ஆட்சியை சுய விமர்சனம் செய்து கொண்டது போல இருக்கிறது என்று சொன்னார். எம்ஜிஆர் என்று வாய்விட்டு சிரித்து விட்டார். மனைவி பெயர் மகேஸ்வரி. இதுவும் ஆத்திக பெயர் தான். உங்க மனைவிக்கே நீங்கள் நாத்திக பெயர் சூடவில்லை. உங்கள் மனைவியே மகேஸ்வரியே உங்களுக்கு மனைவியாக வந்திருக்கிறார். நண்பர் சத்யராஜ் மிகச்சிறந்த நடிகர். வில்லனாக ஆரம்பத்தில் சினிமாவில் அவர் ப்ரொடக்ஷன் மேனேஜரா இருந்தது எனக்கு தெரியும். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். பேப்பர் வீட் சேனல் நேயர்களே, போற்றுவார் போற்றட்டும், புழுதிவாரி தூற்றுவார் தூற்றட்டும். என் கடன் உண்மை செய்திகளை உறக்கச் சொல்வதே. நாத்திகம் பேசும் சத்யராஜுக்கு இறைவன் கொடுத்த தண்டனை. 4 ஆண்டுகளாக கோமா ஸ்டேஜில் சத்யராஜின் மனைவி. இது ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம்தான். நண்பர் சத்யராஜ் மிகச்சிறந்த நடிகர். வில்லனாக ஆரம்பத்தில் சினிமாவில் அவர் ப்ரொடக்ஷன் மேனேஜராக இருந்தது எனக்கு தெரியும். விவேகானந்தா பிக்சர்ஸில் ப்ரொடக்ஷன் மேனேஜராக இருந்து அதுக்கப்புறம் வில்லன் நடிகராகி அதுக்கப்புறம் கதாநாயகனாகி மீண்டும் பேன் இண்டியா நடிகராக வில்லன் நடிகராக கட்டப்பாவாக நம்முடைய மனதை கவர்ந்தவர் சத்யராஜ். புரட்சி தமிழன் என்ற பட்டத்துக்கு உரியவர். ஆனால் தெலுங்கு படத்துல நடிஞ்ச உடனே எப்பா புரட்சி தமிழன் பட்டத்தை போடாதீங்கப்பா, ஏன்னா அப்புறம் தெலுங்கான வாய்ப்பு கொடுக்க மாட்டான் என்று சுயநலம் கருதி புரட்சி தமிழன் பட்டத்தை இழந்தவர், மறுத்தவர் சத்யராஜ். சத்யராஜ் ஆரம்பத்தில் அவரை அறிமுகப்படுத்தும் பொழுது நான் எம்ஜிஆர் ரசிகன். எம்ஜிஆர் படங்களை பார்த்துத்தான் நான் சினிமாவுக்கு வந்தேன். சினிமாவில் ஆர்வம் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தவர் எம்ஜிஆர் தான். தன்னுடைய ஆரம்ப படங்களில் சத்யராஜ் எம்ஜிஆர் பாணியைத்தான் பின்பற்றினார் என்பது எல்லோருக்கும் தெரியும். நீங்கள் பழைய படங்களை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த எம்ஜிஆர் ஸ்டைல் தான் நடிச்சுப்பார் சத்யராஜ். இதனால் கே பாக்யராஜ் எப்படி எம்ஜிஆர் ரசிகர்களை கவர்ந்தாரோ அதே போல சத்யராஜ் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய தொண்டர்களை கவர்ந்தார். அதில் எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் முதல்வராக இருக்கும் பொழுது பாலைவன ரோஜாக்கள் என்று ஒரு படத்தை, மலையாள படத்தை தமிழில் ரீமேக் பண்ணார் பூம்புகார் புரொடக்ஷன் சார்பில் கலைஞர் கருணாநிதி. அந்த படத்துக்கு வசனம் எழுதினார் கலைஞர். அந்த படம் என்னன்னா, ஒரு ஆட்சியில் எந்த அளவுக்கு ஊழல்கள் லஞ்ச லாவண்யங்கள் நடந்தது பற்றி தான் படம். கேரளாவில் நல்ல வசூல் பிச்சுக்கிட்டு போச்சு. அதை வாங்கி திருட்டு ராஜாக்கள் என்று எம்ஜிஆர் ஆட்சியிலே படம் எடுத்தார். எம்ஜிஆர் ஆட்சியில் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு நினைச்சு உருவகப்படுத்தி கலைஞர் எழுதினார். ஆனால் மக்கள் பார்த்து விட்டு 2ஆம் நாளே கலைஞர் சுய விமர்சனம் செய்து கொண்டார். கலைஞருடைய ஆட்சியில்தான் இதெல்லாம் நடந்தது என்று அப்படியே உருட்டி விட்டார்கள். இது பற்றி நான் அப்போது புரட்சியாளர் எம்ஜிஆருடன் பணியாற்றி கொண்டிருந்தேன். அப்போது மந்திரிகள் சொன்னார்கள், அமைச்சர்கள் சொன்னார்கள், சாயங்காலம் ஒரு 5-6 அமைச்சர்கள் வருவாங்க, அவனோட பேசிட்டு இருப்பார் புரட்சியாளர் எம்ஜிஆர் முதல்வர். அப்போ காளிமுத்தண்டன் தான் அமைச்சர். காளிமுத்தண்டன் தான் ஆரம்பிச்சாரு, இந்த மாதிரி கலைஞர் ஒரு வசனம் எழுதியிருக்காரு பாலைவன ரோஜாக்கள் ஒரு படம், அதில் நம்ம அரசை விமர்சித்து கலைஞர் வசனம் எழுதியிருக்காரு அப்படி என்று சொன்னார். உடனே பக்கத்தில் உள்ள அமைச்சர் அதை மறுத்தார். அது அல்ல உண்மை அண்ணே, அந்த படம் அப்படியே கலைஞர் தன்னுடைய ஆட்சியை சுய விமர்சனம் செய்து கொண்டது போல இருக்கிறது என்று சொன்னார். எம்ஜிஆர் என்று வாய்விட்டு சிரித்து விட்டார். கலைஞர் என்ன சொன்னாலும், எம்ஜிஆர் ஊழல் செய்கிறார்னு சொன்னாலும்
ஜனங்க நம்ப தயாரா இல்லை. ஏன்னா அவர் ஊழல் செய்யவில்லை. வாங்காத கப்பலுக்கு ஊழல் என்று சொன்னார். புரட்சித்தில சொல்லிட்டாரு. டாக்டர் கலைஞர் அவர்களே, போய் சொன்னாலும் பொருந்தும்படி சொல்லுங்க. என்னுடைய ஆட்சி, நான் கப்பலே வாங்கல, கப்பலே வாங்காத கப்பலுக்கு எப்படி ஊழல் நடக்கும் என்று கேட்டுவிட்டார். அதுல இருந்து எம்ஜிஆர் மீது என்ன பழி சொன்னாலும் சரி, குறை சொன்னாலும் சரி, டாக்டர் கலைஞர் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அந்த சமயத்திலே அந்த படத்தில் கதாநாயகன் நடித்த சத்யராஜன் அதை பற்றி பெரிதாக அலட்டி கொள்ளவில்லை. எம்ஜிஆரும் அதை பற்றி அலட்டி கொள்வதில்லை. அந்த சூழ்நிலையில் அதுக்கப்புறம் புரட்சித் தலைவர் மறைந்தார். அவருடைய வாரிசாக ஜெயலலிதா அதிமுக ஆட்சியை பலப்படுத்தினார். தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி முதலமைச்சர் ஜெயலலிதா தலைமையிலே உருவானது. அப்பவும் பாருங்க, நிறைய ரசிகர்கள் நேரில் மறந்திருப்பார்கள். எம்ஜிஆருக்கும் ஆதரவு கொடுத்தார் சத்யராஜ். செல்வி ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கும்போது நேராக பாய்ஸ் கார்டனுக்கு சென்று தன்னுடைய மகன் சிபிராஜை உடனழைத்து கொண்டு சென்று பிறந்த நாளில் ஆசீர்வாதம் வாழ்த்து வாங்கியவர் புரட்சி தமிழன் சத்யராஜ். இதை அவர் மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் ரசிகன் என்று சொன்ன சத்யராஜ் இப்போது நான் திராவிட இயக்கத்துக்கு ஆதரவு கொடுக்கிறேன், நாத்திகவாதி, பெரியாருடைய தொண்டன், இன்னும் புதுசா பாய்ஸ் கார்டனில் இருந்து தன்னுடைய கொள்கை நிலையத்தை திராவிட கழக வீரமணிக்கு மாற்றிக்கொண்டார். ஏங்க 10 வருஷமா எம்ஜிஆர் ஆட்சி இருக்கும்போது சரி, ஜெயலலிதா ஆட்சி இருக்கும்போது நீங்க இன்னைக்காவது திராவிட கழக அலுவலகத்துக்கு போயிருக்கிறீர்களா? விடுதலை அலுவலகத்துக்கு போயிருக்கிறீர்களா? இல்ல. இப்ப என்ன புதுசா கடவுள் இல்லை, திராவிட இயக்கமும் தமிழ் தேசியம் ஒன்று என்று சொல்கிறீர்கள். என்னை பொறுத்தவரையில் நான் சொல்கிறேன், சத்யராஜுக்கு படிக்க நேரம் இருக்காதுன்னு நான் நினைத்திருக்கிறேன். திராவிடம் என்பது வேறு, தமிழ் தேசியம் என்பது வேறு. திராவிடம் என்பதை 1938 தான் ஈவேரா தொடங்குகிறார். எதுக்கு தொடங்கினார்னு சொன்னா, பொப்புலி ராஜா நீதி கட்சி ஆரம்பித்தார், வெள்ளையனுக்கு வால் பிடித்தார். அந்த நீதி கட்சியினுடைய பொறுப்பை ஈவேராவிடம் கொடுத்து விட்டு போயிட்டார். ஏன்னா அப்ப காங்கிரஸ் விலகி இருந்தார் ஈவேரா. நீதி கட்சி என்று பெயர் வைத்தால் சரியா இருக்கா என்று சொல்லி திராவிடம் என்று பெயர் வைத்தார். திராவிடம் என்று பெயர் வைத்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? தமிழ்நாட்டில் திராவிடம் சொல்றீங்களா என்னன்னு கேட்டதுக்கு ஈவேரா சொன்னார், தமிழ்நாட்டிலே தெலுங்கர்கள் இருக்கிறார்கள், தமிழ்நாட்டிலே கன்னடர் இருக்கிறார்கள், தமிழ்நாட்டிலே மலையாளிகள் இருக்கிறார்கள், அதனால் நான் திராவிட நாடு என்று சொல்கிறேன் என்று சொன்னார். இது சரியான பேச்சா, அறிவுட்டத்தனமான பேச்சா என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். ஏன் கேரளாவில் தமிழன் இல்லையா? கர்நாடகத்தில் தமிழன் இல்லையா? அதே போல தெலுங்கானாவில் தமிழன் இல்லையா? ஏன் அங்க போய் திராவிட நாடுன்னு சொல்ல வேண்டியதானே? தமிழ்நாடு என்பதை வெறுத்தவர் ஈவேரா, தமிழ் மொழியை வெறுத்தவர், இழிவுபடுத்தியவர் ஈவேரா. தமிழ் மொழி என்ன இழிவுபடுத்தினார்? தமிழ் காட்டுமிராண்டி மொழி என்றார். தமிழ் மட்டும் கற்றுக்கொண்டால் தமிழர்கள் பிச்சை தான் எடுக்க வேண்டும் என்று சொன்னார். உண்டா இல்லையா? ஆனா இதே ஈவேரா இந்தி திணிப்பை எதிர்த்து மாநாடு நடத்தியவர், மறைமலை அடிகள் நடத்தும் போது இவர் பேசினார். இதெல்லாம் வரலாற்று குறிப்பு. விடுதலை வீரமணி எழுதிய கட்டுரைகளிலே இதற்கான ஆதாரங்கள் இருக்கிறது. படித்து பாருங்கள் சத்யராஜ். எம்ஜிஆர் ஒருபோதும் நாத்தியத்தை ஆதரித்தே இல்லை. அதே போல பேரறிஞர் அண்ணா ஒருபோதும் அவர் திராவிட நாடை முதலமைச்சர் பதவியேற்றதற்கு முன்னால் ஆதரித்ததே இல்லை. தமிழ்நாடு சட்டமன்றம் என்றுதான் பெயர் வைத்தார். அதே போல டாக்டர் கலைஞரும் திராவிட இன தலைவர் என்று சொல்லவில்லை, தமிழின தலைவர் என்று தான் சொன்னார். இது தமிழ்நாடியா, தமிழியா? இதுல பல மொழி பேசுகிறவர்கள் இருக்கிறார்கள், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் பேர் தமிழ்நாடு. மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட பொழுது பெரும்பான்மையாக தெலுங்கர்கள் ஆந்திராவை பெயர் வைத்துக் கொண்டார்கள். பெரும்பாலான மலையாளிகள் கேரளா என்று பெயர் வைத்துக் கொண்டார்கள். ஆந்திரர்கள் ஆந்திரா என்று பெயர் வைத்துக் கொண்டார்கள். தெலுங்கு மொழி பேசுறாங்க. தமிழர்கள் தமிழ்நாடு என்று பெயர் வைத்துக் கொண்டார்கள். இதான உண்மை. ஏன் உங்களுக்கு தமிழ் என்றால் கசக்கிறது? பேரறிஞர் அண்ணாவோ டாக்டர் கலைஞரோ
திராவிடம் என்பதை சொல்வார்களே தவிர, ஆனால் தமிழ்நாடு தமிழ் மொழி என்றுதான் சொன்னார். சட்டப்பேரவை தலைவர் என்று தமிழ்ல தானே பேர் வச்சாரு பேரறிஞர் அண்ணா. அதே போல சேர சோழ பாண்டியர்களை வைத்துத்தானே படம் எழுதினார் டாக்டர் கலைஞர். கண்ணகி யாருடைய வரலாறு? தமிழன் வரலாறு. எந்த சூழ்நிலையிலும் திராவிடன் வரலாற்றை டாக்டர் கலைஞர் படம் பிடித்ததே இல்லை. இன்னைக்கு தெலுங்கு மொழி, மலையாளத்துல இல்லாட்டி கன்னடத்துல கடற்கரையிலே சிலைகள் வைக்கப்பட்டிருக்கிறதா? கடற்கரையிலே வைக்கப்பட்ட சிலைகள் அவ்வளவும் தமிழ் தேசிய பெண் வீராங்கனைகள் தலைவர்கள் சிலைகள் தான் வைக்கப்பட்டிருக்கு. உண்டா இல்லையா? வள்ளூர் வட்டம் தானே கட்டினாரு. விஜயநகரம்னு சொல்லி எங்கேயாவது பேர் வச்சிருக்காரா? இத்தனைக்கும் திருமல் நாயக்கர் வந்து தெலுங்கர் தான், மதுரை ஆண்டாரு. திருமல நாயக்கர் எங்கேயாவது அவர் செலவு வச்சிருக்காரா? இல்லை. இதையெல்லாம் தயவு செய்து தெரிந்து கொள்ள வேண்டும், படித்து பேச வேண்டும். திராவிடம் என்பது வேறு, தமிழ் தேசியம்னு வேறுன்னு சொன்னா இப்ப என்ன சொல்றாரு? தமிழ் தேசியம் திராவிடமும் ஒண்ணுன்னாரு. அப்போ நீ இறங்கி வந்திருக்க. தமிழ் தேசியத்துக்குள் திராவிடம் அடக்கம் என்று சொல்கிற அளவுக்கு ஒரு புதிய பொய்யை நிஜமாக்கி காட்டுவதற்கு முயல்கிறார் சத்யராஜ். இதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. சத்யராஜ், நீங்கள் தமிழனா திராவிடனா? நீங்க தமிழ் பேசுறீங்களா, திராவிட மொழி பேசுறீங்களா? திராவிடத்துக்கு என்று இனம் இருக்கிறதா? திராவிடத்துக்கு என்று மொழி இருக்கிறதா? மொழிகள் வேண்டுமானாலும் இருக்கிறது என்று சொல்லலாம். இப்பெல்லாம் பேசிட்டே போகலாம். லேட்டஸ்ட் நியூஸ், சமீபத்திய செய்தி என்னவென்று சொன்னால், சத்யராஜுடைய மனைவி பெயர் மகேஸ்வரி. இதுவும் ஆத்திக பெயர் தான். உங்க மனைவிக்கே நீங்கள் நாத்திக பெயர் சூடவில்லை. உங்கள் மனைவியே மகேஸ்வரியே உங்களுக்கு மனைவியாக வந்திருக்கிறார். சரி, மகேஸ்வரி யாரு? உங்க கூட பிறந்த அக்கா மகள் மகேஸ்வரி. கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, நல்லா தானே இருந்தீங்க. நீங்க புரட்சி தலைவனாக இருந்த வரைக்கும், ஆன்மீகத்தில் நம்பிக்கை கொண்டவராக இருந்த வரைக்கும், நீங்க உபதி பூசி பார்த்ததில்ல, குங்குமம் வச்சு பார்த்ததில்ல, அது வேறு விஷயம். ஆனாலும் வீட்டிலே கோயில் இருந்துச்சு, வீட்டில் சாமி கும்பிட்டு இருந்தாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை என்னைக்கு நீங்க விடுதலை ஆபீஸுக்கு போனீங்களோ, வீரமணியுடன் சொந்தம் கொண்டாடினீர்களோ, அப்பத்தான் அந்த அம்மாவுக்கு நோய்வாய்ப்பட்டார் மகேஸ்வரி. கடந்த 4 ஆண்டுகளாக படுத்த படுக்கையா இருக்கிறார் மகேஸ்வரி. அவரால் திட உணவு சாப்பிட முடியாது. அந்த டியூப்ல தான் திரவ உணவு சென்று கொண்டிருக்கிறது. இது சொன்னது யாருன்னா சத்யராஜுடைய மகள் டாக்டர் திவ்யா. ஏன்? நீங்க கடவுள் இல்லை என்று சொன்ன பாவத்துக்காக அந்த அனுபவத்தை உங்க மனைவி தாங்கி கொண்டார். உங்களுக்காக அந்த பாவத்தினுடைய தண்டனையை ஏற்றுக்கொண்டார் உங்கள் மனைவி மகேஸ்வரி. எந்த டாக்டர்களையும் காப்பாற்ற முடியல. நம்பிக்கை வேண்டும்ங்க. முதல்ல கடவுள் நம்பிக்கை வேண்டும். நமக்கு மேல ஒருத்தர் இருக்காரு. நம்ம பெற்றவர்கள் அம்மா அப்பாவாக இருந்தாலும் உருவாக்கியவர் கடவுள் என்ற நம்பிக்கையாக வேணும். கடவுள் நம்பிக்கை இருக்கிறவன் பயப்படுவான், கடவுள் தண்டிச்சிருவாருன்னு பயப்படுவான். ஆனா நம்பிக்கை இல்லாதவர்கள் ஊழல் செய்வாங்க, எல்லாரையும் கொடுமைப்படுத்துவாங்க, சட்டம் ஒழுங்கு கெடுப்பாங்க, வன்முறையில் ஈடுபடுவார்கள். இதைத்தான் மகேஸ்வரி அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். நீங்கள் கடவுள் நம்பினீர்களே ஆனால் கடவுள் உங்களை கைவிட மாட்டார். நீங்கள் கடவுளை நம்பவில்லை, கடவுள் கைவிட்டு விட்டார். இதுவரைக்கும் நீங்க ஏன் சொல்லலை? இது உங்கள் மகள் திவ்யா சத்யராஜ் இதை சொல்லியிருக்காரு. இப்போது ஒரு புதிய தகவல் கிடைத்திருக்கிறது. என்னன்னா, சத்யராஜ் திமுக சார்பாக பேசிக் கொண்டிருப்பதற்கு காரணம், சத்யராஜின் மகள் திவ்யா சத்யராஜ் விரைவில் திமுகவில் சேர இருக்கிறார். வருகிற 2026 சட்டமன்றத்திலே திமுகவின் உதயசூரியன் சின்னத்திலே திவ்யா சத்யராஜ் போட்டியிடுகிறார். இதான உண்மை. உங்கள் மகளுக்காக நீங்கள் திமுகவில் சேர போறீங்க. மகள் அமைச்சராகலாம், எம்எல்ஏ ஆகலாம். மனைவி யோசிச்சு பாருங்க சத்யராஜ். அதே போல விடுதலை புலி பிரபாகரனை பற்றி மிகப்பெரிய பொய்யை சொல்லி இருக்கிறீர்கள். விடுதலை புலி பிரபாகரன் திராவிடன் என்று சொன்னதாக சொல்லுகிறீர்கள். அது தப்பு. அப்படி ஒருபோதும் தமிழீழ தலைவர் விடுதலை புலி பிரபாகரன் சொல்லவே மாட்டார். தமிழீழம் தமிழன், தமிழீழம் தமிழன், தமிழீழம் என்று சொல்லுவாரே தவிர திராவிட என்ற வார்த்தையை இலங்கையில் யாரும் பயன்படுத்த மாட்டார்கள். குறிப்பாக விடுதலை புலிகள் பயன்படுத்த மாட்டார்கள். ஏன் இப்படிலாம் போய் சொல்றீங்க? அந்த கடிதத்தை விடுதலை ராஜேந்திரன்
பதிவு செய்ததா சொல்றீங்க. விடுதலை ராஜேந்திரனுக்கும் விடுதலை புலி பிரபாகரனுக்கும் என்ன தொடர்பு? விடுதலை புலி பிரபாகரன் சென்னையிலே எவ்வளவு நாள் இருந்தால் என்றைக்காவது அவர் விடுதலை ஆபீஸுக்கு சென்றாரா, இல்லை திராவிடர் கழக ஆபீஸ் சென்றாரா? இல்லவே இல்லை. இலங்கையிலே முதல் உலகத்திலேயே எம்ஜிஆருக்கு சிலையை ஏற்படுத்தியவர் விடுதலை புலி பிரபாகரன். ஏனென்றால் அவர் எம்ஜிஆர் ரசிகர். அவரை நான் விடுதலை புலி இயக்க தலைவர் தம்பி பிரபாகரனை நான் இயக்குனர் விசி குமரன் அலுவலகத்திலே பார்த்திருக்கிறேன், பேசியிருக்கிறேன், பழகியிருக்கிறேன். அவரை எனக்கு அறிமுகப்படுத்தியவர் விசி குமரன் தான். நீங்க என்னைக்காவது விடுதலை புலி பிரபாகரனை பார்த்திருக்கீங்களா? நீங்களே சொல்லி இருக்கிறீர்கள் நான் விடுதலை புலி பிரபாகரனை பார்க்கவில்லை என்று. விடுதலை புலி பிரபாகரனை பார்த்து அவரிடம் பழகிய நான் சொல்கிறேன், அவர் திராவிடன் என்று ஒருபோதும் சொன்னதில்லை. ஏன் இப்படி புருடா விடுறீங்க? திமுகவின் தேவை வேண்டும் என்பதற்காக, உங்களுடைய மகள் திமுகவிலே சட்டமன்ற உறுப்பினர் ஆக வேண்டும் என்பதற்காக இப்படி ஒரு பொய்யை பிரபாகரன் மீது பழி சுமத்தாதீர்கள். இது பாவத்திலேயும் பெரிய பாவம்.